Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐ திங்க் அமிர்தா வந்து எங்க 5 பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க. பேசுறதுக்கு எந்த கண்டென்ட்டும் விட்டு வைக்கல. பட் வினய், your mic is so high man. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி சொன்னால் வந்து இனிஷியலாக நான் இந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்தா சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படம் வந்து ஒத்துக்கிட்டோம். பட் அது போக போக வந்து அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு கதை கேட்கும் போது ஓகே, எல்லா டைரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கதை சொல்லுவாங்க, நம்மளும் அதை வந்து ஒரு அளவுக்கு நம்புவோம், சரி இப்படி வரோம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே டீசரும் ட்ரெய்லரும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து வினையும் என்னையும் இந்த படத்தில் வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினைச்சாங்க. பட் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த அளவுக்கு இந்த படம் வரும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, யோசிச்சு கூட பார்க்கல. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ. சமீப காலத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இன்னும் நீங்கள் பெருசாக வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். உண்மையிலேயே வந்து தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி இந்த அளவுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அண்ட் ப்ளஸ் சைத்தன்யா மேம், நிரஞ்சன் சார் வந்து எங்கேயுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பிரசாந்த் கேட்டது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்லை RRR அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு ஒரு கம்பேரிசன் வரலாம். ஆனால் உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட 10% தான் இருக்கும். அண்ட் அந்த 10% வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க, ஒரு படம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் இந்த படத்தில் நடிச்சதுக்காக கிடையாது, நாங்களாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான். பட் இந்த படமாக பார்க்கும்போது உண்மையில அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும். and we are very proud to be a part of the film. நிறைய பேர் வந்து I'm just going to address all the few questions that have been asked. ஜென்ரலா வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமானை பத்தியான படமா? கிடையாது. இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம். அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கிள் புக்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து மோக்லின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்தில் உலகத்தில் வந்து ஐ திங்க் ஒரு இந்தியன் ஹீரோ, ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் இட் வில் பி ஹனுமான் ஒன்லி. அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. பிரசாந்த் இஸ் த டைரக்டர், ஹி இஸ் நாட் ஹியர் வித் அஸ். பட் ஐ திங்க் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஐ எம் நாட் கோயிங் டு சே தேங்க் யூ டு ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த குரூப், பிகாஸ் அதை நாங்கள் உள்ளுக்குள்ள பேசிக்கிறோம். பட் இது உங்களுக்காக நீங்க தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். இது வந்து ஒரு தெலுங்கு படமா பார்க்காதீங்க. உண்மையிலே சொல்ல போனா இதுல வந்து கண்டென்ட் தான் ஹீரோ. அண்ட் தமிழோ தெலுங்கோ அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலா பார்க்க போனா அந்த பையன் மட்டும் தான் தெலுங்கு, மீது எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்துல இருக்கும். ஸோ ஆக்சுவலா மோர் ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை. நீங்களே ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கை தட்டுறது நான் கேட்டிருக்கேன். அதுக்காக நன்றி. ஏன்னா ஒரு ட்ரெயிலர் பார்த்துட்டு உண்மையிலே நீங்க கை தட்டிட்டு அதான் தேஜா கிட்ட சொன்னேன், அப்பா இந்த குரூப் கை தட்டினாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான், படம் போய் சேர்ந்துருக்குன்னு. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். 18 வருஷத்தில் ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மூவி லைக் திஸ். இது என் ரெண்டாவது தெலுங்கு படம். ஆக்சுவலி என் ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் வானா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன். அண்ட் ஆஸ் நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து, ஹனுமான் அவரோட ஆசீர்வாதம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், அவரோட பிளெஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவலில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா 11 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது. இட் இஸ் லாங் அவேட்டட். இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்க, நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மிரண்டி போனேன் நான். இட் வாஸ் வெரி வெரி சேலஞ்சிங். சொன்னேன்னா இது ஆக்டர்ஸ் இல்லை டிரெக்டர் மட்டுமே இல்லை, நீங்கள் காஸ்டியூம்ஸ் பார்த்துருக்கீங்க, செட் பார்த்துருக்கீங்க, எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சஜ்ஜா, ஹீரோயின் அமிர்தாயர் அவர்கள் and Varalakshmi avargal, who have been a really dear friend of mine and a great colleague of mine. We really had a great time. In the padathoda producers, Niran Reddy avara, aprom his wife Chaitanya Reddy avara, who believed in us and supported us when this project was only a dream. And இந்த லெவலுக்கு அவர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குறேன். அண்ட் ஐ விஷ் யூ த பெஸ்ட் அண்ட் அ லாட் ஆஃப் சக்ஸஸ். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தில் எடுத்திருக்கீங்க. போன தடவை நான் அஸ்வின்ஸில் உங்களுக்கு பார்த்தேன். அந்த படம் உங்களோட லக் நமக்கு தேவை இருக்குது. ஆல்ரெடி ஹனுமான் அவரோட லக் இருக்குது, நம் கூடவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லக்கும் இருக்குது நம் கூடவே. ஸோ திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் என்டர்டெய்னர் ஃபார் யூ. ப்ளீஸ் என்ஜாய் திஸ் மூவி அண்ட் உங்கள் ஃபீட்பேக் நமக்கு கொடுங்க. தேங்க்யூ.
அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். எதுக்கு சொன்னேன் இல்லை, அது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நீங்கள் ஆல்ரெடி ட்ரெய்லரில் பார்த்துருக்கீங்க. சூப்பரான காஸ்டியூம்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போடும்போது நான் யோசிப்பேன், ஐ எம் இன் த ரைட் லைன் ஆஃப் ஒர்க். ஸோ இது முதல் தடவை நான் ஒரு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கேன். வேர் த காஸ்டியூமர் லங்கா சொல்லிட்டு அவர் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஆர்ட் டிரெக்டிங் டீமும் நாகி காரு அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்டியூம் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. 2-3 காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு அண்ட் they were very heavy, but it was fun doing this movie and I hope you'll enjoy. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். வந்த எல்லா மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட், இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம். ஐ திங்க் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இண்டியா மூவியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது. இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது. ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம ஹனுமார் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியோரும் ஆகுவாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்கள் முன்னாடி வரப்போகுது. அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ் அவங்க ஒரு தெலுங்கு படமாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தே ஆர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட்லி, இப்போ நான் ஆஸ் இன் லைக் இப்போ தமிழ் படமாக உங்கள் முன்னாடி வரும்போது நான் இது தமிழ்லையும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார், இந்த படம் நீங்கள் முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் எஸ், உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு, அது தெலுங்கு படமாக இருக்கட்டும் தமிழ் படம், இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமாக வெளில வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரீஸாக பார்த்துருக்கீங்க, ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு, அது நல்லா இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2.5 hours மூவி உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில் வருது அது, பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம தியேட்டரில் போய் பார்க்க முடியும். ஏன்னா ஐ திங்க் டியூரிங் லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு தியேட்டர்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர். ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு. பட் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கிடைக்கிற ஒரு கண்டென்ட் தான் இது. ஸோ இட்ஸ் நத்திங் கன்சர்ன்ட் டு ஹனுமார் காட். ஐ மீன் ஸ்பிரிச்சுவலாக இருக்காது. ஸோ இட்ஸ் அ ஃபேண்டசி மூவி. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் எல்லாருக்கும் நம்புகிறோம். ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து Jan 12th வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ தெலுங்கு படமாகட்டும், கன்னட படமாகட்டும், தமிழ் படமாகட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து வில்லனிக் ஹீரோயின் அப்படி தான் வருவீங்க. இதில் என் தம்பி மேலே யாராவது கையை வச்சிங்கன்னா தலையை சதற அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன காரணம்? இந்த கதையால் கவரப்பட்டு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, சிஸ்டர் கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டீங்களா, இல்லை வில்லித்தனமும் உண்டா படத்தில்? இல்லை இவரு வினய் இருக்கிறனால நம்ம வேணான்னு விட்டீங்களா? கன்ஃபியூஸாக இருக்கீங்க. இல்லை படத்தில் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி வந்து யூஸ்வலாக ஆமாம் ஜென்ரலாக வில்லனாக தான் இருப்பேன், சொல்ல முடியாது. பட் இது ஆக்சுவலாக வந்து மெயினாக வந்து இட்ஸ் பிட்வீன் தேஜா அண்ட் ஹனுமந்து அண்ட் அஞ்சமா, அதான் கேரக்டரோட பேர். அண்ட் இதில் வந்து ஒரு பாசமான அக்கா, பட் அக்கானால பொதுவே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க தம்பி வந்து அக்காவை இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ளே இருக்குது படத்துலையுமே. அண்ட் நீங்கள் ட்ரெயிலர் பார்க்குற மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் தான். அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு. விழுத்தலாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வினய்ஜி, நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகர், ஹீரோவாகவே பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டவர். உண்மையாக அதை கொஞ்சம் பூர்த்தியும் பண்ணீங்க. ஆனால் இடையில பயங்கர கேப். இப்போ இந்த படம் அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா எல்லா லாங்குவேஜ்லேயும், மெயினாக தமிழில்? கேப் வருது காரணம் எனக்கு சில ஸ்கிரிப்ட்ஸ் கரெக்டாக வர மாட்டேங்குது. இண்டஸ்ட்ரி ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்குது. எனக்கு சொன்ன முதல் படத்துல இருந்து நான் உன்னாலே ரிலீஸ் ஆகிட்ட உடனே எனக்கு லவ் ஸ்டோரிஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. துப்பறிவல் ரிலீஸ் ஆகிட்ட உடனே வில்லன் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி ப்ரெடிக்டபிள் எனக்கு. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் யூ வாண்ட் டு ட்ரை நியூ திங்ஸ்.
ஸோ நான் தெலுங்குல எனக்கு இந்த படம் வந்திருக்கு, மலையாளத்தில் எனக்கு இன்னொரு வர படம் வந்திருக்கு, விச் ஹவ் காட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். எனக்கும் அதே பண்ணுறது எனக்கு ஆசை இல்லை. ஈவன் ஐ லைக் டு ட்ரை அவுட் நியூ திங்ஸ். ஏன்னா சான்ஸ் எங்கேருந்து வரும், ஐ ட்ரை தட் அவுட் ஓவர் தேர். ஸோ இப்போ எனக்கு நிறைய வேலை அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நான் கிருத்திகா ஸ்டாலின் அவர் கூட, நான் ஜெயம் ரவி அவர் கூட, நான் அவர் கூட இப்போ வர படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் ஐம் பிளேயிங் டு த டிஃப்ரெண்ட் க்ரௌட்ஸ் இப்போ. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஐ forgot to thank the heart of this movie, the one person I am responsible to be sitting over here for. படத்தோட டிரெக்டர் பிரசாந்த் வர்மா. முதல் தடவை மீட் பண்ணும்போது அவரோட ஜீனியஸ் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. his journey has just started. I wish him the best. We all believed in him. அவரோட திங்கிங் ப்ராசஸ், his knowledge about Indian mythology and about Indian gods is so forward. இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா, அந்த சிலை அப்படியே மலையோடு இருந்தது இல்லை, ரொம்ப நான் கூட கேட்டேன் சிஜியா இல்லை இது என்ன ரியலா அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு இருந்தது. நீங்கள் அது பார்த்தீங்களா தானே? நாம் ஷூட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவர் நமக்கு சொல்லும்போது, வினய் நான் இந்த மாதிரி நான் கட்டு போகிறேன்னு, விஎஃப்எக்ஸில் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் தான் அவ்வளோ மிரண்டி போனோம். ஸோ he is lived up to his he wants to challenge even foreign cinema as far as VFX is concerned, not just director. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.